ஹாய் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா மக்களே? நல்லா இருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தோம் மக்களே. பஸ்ஸில் வரக்குள்ளே ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு குழந்த ஒன்று இருக்குது. அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்குது. இவங்க எங்கேயோ போகிறாங்களாட்டுக்கு, விசேஷத்துக்கு எங்கேயோ போகிறாங்க. 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க மக்களே. வண்டியில் ஆகுது சண்டை 2 பேர்த்துக்கும் மக்களே. உன் குடும்பம் அப்படி, என் குடும்பம் இப்படி, என் குடும்பம் அப்படி சண்டை போட்டு போட்டு எல்லோரும் திரும்பி அவங்களையே பார்க்குறாங்க. அப்பவும் அவங்க 2 பேரும் பொறுமையாக இல்லை. சண்டை போட்டு அந்த குடும்பமே காரி துப்பிட்டாங்க. எல்லாருமே எல்லாத்தையுமே அவங்க பஸ்லேயே எல்லாம் முடிச்சுட்டாங்க சண்டையை. இப்படி சண்டை போட்டுகிட்டே வரக்குள்ளே ஒரு கட்டத்தில் கண்டக்டருக்கும் வந்து பேசாமல் இருக்கல, என்ன எங்கே இது சண்டை போடுவோம், வீட்டில் போய் சண்டை போடுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டது. அப்புறம் என்னோடய ஸ்டாப் வந்துச்சுன்னு இறங்கி வந்துட்டேன் மக்களை. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவின்னு என்ன, நமக்கு கல்யாணம் முடிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாத்துலேயுமே வாழ்விலும் தாழ்விலையும் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணுன்ற இல்லையா? அதே மாதிரி தான். இப்போ அவர் கோபமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெண்களாகி நீங்கள் சமாதானமாகி அமைதியாகிருங்க. அதுக்கப்புறம் அவர் கோபமெல்லாம் முடிஞ்சு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் நம்ம உட்காரோம் இல்லையா? அந்த நேரத்தில் உங்களுக்கு உள்ள ஒரு நியாயத்தை அவர்கிட்ட எடுத்து சொன்னீங்கனால ஆட்டோமேட்டிக் சமாதானம் ஆயிடும் மக்களை. அது மாதிரி இப்போ எங்கள் குடும்பங்களாம் எடுத்துகிட்டு நாங்களாம் சண்டை போடுவோம். சண்டை போட்டு காலையில் சண்டை போட்டோம்னா சாயந்தரத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்காத மாதிரி ஆயிடுவோம். நாங்கள் சமாதானமாக தான் இருப்போம், பேசுவோம், அது மாதிரி தான் இருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலே சண்டைகள் இல்லை. நான் பேசினா எங்கள் வீட்டுக்கார அமைதியாகிடுவார். நான் அந்த கத்திரி கிடப்பேன் எங்கள் வீட்டில், அதனால் எங்கள் வீட்டுக்கார ரொம்ப அமைதியாக போயிடுவார். அவர் என்றைக்காவது சண்டை போட்டாரா நான் அமைதியாக இருந்துருவேன், வாயை திறக்க மாட்டேன், அடிச்சு போடுவார்னு பயந்துட்டு. அதனால தான் மக்களே, அந்த காலத்துலலாம் வந்து அநேக குடும்பங்கள் வந்து எவ்வளோ கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் என்ன வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அந்த வழியில் போயிட்டே இருப்பாங்க. அவங்க ரோட்டில் அவங்க கரெக்டாக போயிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் நம்ம டைவர்ஸுன்ற கட்டத்துக்கு போய் நிற்கிறாங்க. அப்புறம் இவங்க டைவர்ஸுன்னு அந்த காலத்துலலாம் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு இருக்கப்பட்டவங்க பணக்காரங்களாக இருந்தால் மட்டும்தான் சீட் எழுதி வாங்கி டைவர்ஸுன்ற அந்த இதுக்கு வந்து அதுக்கு அவங்க அலமோதுவாங்க. கோர்ட்டு கேஸுன்னு போயிடக்கூடாது, எனக்கு ஊர் மானம் போயிடும்ன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணி. இப்போல்லாம் வந்து அதான் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி டைவர்ஸ் கேஸ் மட்டும்தான் வந்து ஒரு 100கணக்கான டைவர்ஸ் கேஸுங்க வந்துட்டுருக்குதுங்க நம்ம கோர்ட்டுக்கு. அப்போ எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற தன்மைகள் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்பு கம்மியாகுது. இப்போ தான் வாலிப பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கும்போதே ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. எங்கே மறைவு இருக்குதோ, எங்கே இருட்டு இருக்குதோ, எந்த நேரத்து லேட்டாக போகிறேன் பஸ்ஸுக்கு போய் நிற்கிறேன், அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து 2 பேர் நியாயம் முடிச்சுட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அக்கிரமங்கள் அநியாயம் நடக்கும் என்ன மக்களே நடக்கும்? எங்கே பார்த்தாலும் இருட்டு. இவங்களை பார்த்து நமக்கு வெக்கப்பட்டு நம்ம எந்திரிச்சு வெளியே வந்து நின்றுட்டேன் நான், எங்கே வந்து உள்ளே உட்கார்றதுன்ட்டு. ஏன்னா இவங்க 2 பேர் வெக்கமே இல்லை. அவங்க 2 பேர் வயசு பையனும் நின்று உட்காந்து ஒன்னோட மேலே விழுந்துக்கிட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்களை. அப்போ இந்த எல்லாமே இந்த காலத்தில் எல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வாழும்போது அவங்களுக்கு அன்பு இல்லை. அப்போல்லாம் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணு பார்க்காமே வந்து பொண்ணு பார்த்து அதுக்கப்புறம் சரியாக கூட மூஞ்சி பார்க்க மாட்டாங்க. கல்யாணத்து அன்னைக்கு கூட மூஞ்சி பார்க்க மாட்டாங்க, கடைசியில் தான் அவங்க மூஞ்சி பார்ப்பாங்க. அந்த மாதிரி காலங்களெல்லாம் இருந்துச்சு மக்களை. அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு முடியாத பட்சத்துக்கு யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் டைவர்ஸ் இருந்துச்சு. இப்போ 100கணக்கானது. ஏன்னா இவங்க எல்லாமே ஆண்டு முடிச்சிடுறாங்க. உட்காந்து மூளைக்கு எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே உட்காந்துக்கிறாங்க. எங்கே ஆளுங்க நடமாட்டம் இல்லையோ அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பயன்றதே கிடையாது. வயசு பிள்ளைங்களுக்கும் சரி வயசு பசங்களுக்கும் பயம்ன்றதே கிடையாது ஆச்சுங்களா. இப்படி இருக்கிறதுனால தான் நாட்டில் அக்கிரமங்கள் அநியாயங்கள் அதிகமாகிடுச்சு. அப்புறம் அவன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான். அன்றைக்கி அதுதான் சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் பார்த்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது. இவன் லேட்டாக படி ஹெல்மெட்டு அவன் கழட்டாமே அந்த பிள்ளை பேசிட்டு இருக்கு. அந்த பிள்ளை அழுகுது. அதை பார்த்து என்னடா அது கொடுமை, கொஞ்சம் லேட்டாக போனதுக்காக இந்த படம் 7 மணிக்கு தான் மக்கள் இந்த நடக்குது. 7-7:30 மணிக்கு நான் வெளியில் வரக்குள்ளே இத்தனை இது நடக்குது ரோட்டுக்காக. சரி இங்கே தான் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஷாப்பிங்க்கு கொஞ்சம் இந்த பக்கம் தனியாக ஒரு இடம் இருக்குது. ஒரு இது மாதிரி போட்டுருக்குறாங்க, கல் மாதிரி. அந்த இடத்துல ஒரு பையனும் பிள்ளையும் உட்காந்துருக்குது. அப்போ கொஞ்சம் இருட்டானா போது இவங்க ஜோடியாக உட்காந்துக்கிறாங்க எங்கே பார்த்தாலும். அப்போ என்ன நடக்கும்? அக்கிரமங்கள் அநியாயம் நடக்காமையே போகும். பிள்ளைங்க வந்து காத்திருக்கணும். தகப்பனது பெற்றவங்க வந்து கட்டி கொடுக்காம விட்டுருவாங்களா? எந்த பிள்ளையாவது விட்டுருவாங்களா? அந்த காலத்துலலாம் 13-14 வயசுலலாம் கல்யாணம் முடித்தாங்க. அப்படியே குழந்தை பிறந்துடும். அப்போ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் வந்து 21 வயசு மட்டும் காத்திருக்குறாங்க. சில பிள்ளைங்களாம் 30 வயசு மட்டும் காத்திருக்குறாங்க. அப்புறம் குழந்தையே பிறக்கிறது இல்லை. அப்புறம் அவங்க காத்துட்ருக்குறாங்க குழந்தைக்காக. போய் ட்ரீட்மெண்ட்டு எங்கே பார்த்தாலும் ஐஸ்வர்யாவுக்கு வாங்க அவங்களுக்கு குழந்தைக்கு கிடைக்கணும். ஐஸ்வர்யான்னு ஊரை சுற்றி ஹாஸ்பிட்டலு, கிளினிக்கு இப்படி இருக்குது. எதனால? நம்மளுடைய தவறுகளால தான். மனுஷன் ஒவ்வொருத்தரும் செய்கிற தவறு அவனுக்கே
ஆபத்தாக முடியுது. அது புரிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு. அதனால் தயவுசெய்து பெண்களே, தயவுசெய்து உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க, விட்டுற மாட்டாங்க. சீரு சிறப்பாக உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க. பெற்றவங்க அன்றைக்கே அவங்க வந்து உனக்காக ஒரு ஆண்மகன் நீ பிறப்புக்கு முன்னாடி அவன் பிறந்திருப்பான். சரிங்களா? நீங்கள் எதுக்கு அவசரப்படுறீங்க? எதுக்கு உங்களுக்கு இப்படி என்ன உங்களுக்கு இல்லாமல் இருக்குது? ஏன் இப்படி வந்து கெட்டு போகிறீங்க மக்களை? தயவுசெய்து விரும்புங்க. அதாவது அந்த காலத்துலலாம் லவ் பண்ணாங்கன்னா ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு தாட்டி 2 தாட்டி எங்கேயாவது தூரத்தில் பார்த்தவங்க ஜாடமாடையாக பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். அதோட சரி அவங்க அப்படியே லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு கடிதங்கள்னு ஏதோ ஒரு துணி மணி துவைக்கிற இடத்துல அந்த இடத்துல பார்ப்பாங்க, ஒரு துணிகளை ஏதோ எழுதி கொடுப்பாங்க, எழுதி தூக்கி வீசுவாங்க, அதை அப்படியே பார்த்துக்குவோம். அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு லவ். செடி மரம் இல்லாத அது பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஒருத்தருக்கு கண்ணை நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. ஆச்சுங்களா? அதுதான் அவங்களோட லவ்வுங்க. ஆனால் இன்றைக்கி அக்கிரமங்கள் அநியாயங்களுக்கு பார்க்க முடியல ரோட்டில். கட்டி பிடிச்சி இது பண்ணிவிட்டு நீ உட்காந்துருக்குதுங்க. வெக்கமாக இல்லையா பொட்டை பிள்ளைங்களுக்கு, ஆம்பளைங்களுக்கு? சே.